அவர்களே, ஈரோட்டில் காவிரி கரையில் பல அதிசயங்கள் இருந்தாலும் அந்த காவிரி கரையில் அமைந்திருக்கின்ற சோழீஸ்வரர் திருக்கோயில் ஈரோட்டு காசி என்று வணங்கத்தக்க வகையில் அமைந்திருக்கின்ற திருக்கோயில். காலத்தால் சிதிலமடைந்த அந்த திருக்கோயிலை சிவத்திரு சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுடைய தலைமையிலே ஈரோட்டில் இருக்கின்ற எல்லா பெருமக்களும் ஒருங்கிணைந்து மிக அற்புதமாக திருப்பணி செய்திருக்கின்றார்கள். அது எல்லோருக்கும் ஒரு பெருமகிழ்ச்சி என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, அடுத்ததாக இந்த விழாவினுடைய சிறப்பை எடுத்துச் சொல்ல இருக்கின்ற காணொளி காட்சி நம் அனைவருடைய கண்ணுக்கும் மேடையிலே விரிகின்றது. ஈரோட்டு காசி என்று வணங்கத்தக்க வகையில் அமைந்திருக்கின்ற திருக்கோயில். காலத்தால் சிதிலமடைந்த அந்த திருக்கோயிலை சிவத்திரு சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுடைய தலைமையிலே ஈரோட்டில் இருக்கின்ற எல்லா பெருமக்களும் ஒருங்கிணைந்து மிக அற்புதமாக திருப்பணி செய்திருக்கின்றார்கள். அது எல்லோருக்கும் ஒரு பெருமகிழ்ச்சி என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, அடுத்ததாக இந்த விழாவினுடைய சிறப்பை எடுத்துச் சொல்ல இருக்கின்ற காணொளி காட்சி நம் அனைவருடைய கண்ணுக்கும் மேடையிலே விரிகின்றது. இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்தவரையில் முதலில் மக்களினம் தோன்றியது தென்னிந்தியாவில்தான். ஆரம்ப காலத்தில் ஆதி மனிதன் தன் வயிற்று பசிக்காக கீழே விழுந்து கிடந்த பழங்களை உண்டு உயிர் வாழ்ந்தான். அதன் பிறகே வேட்டையாட கற்றுக்கொண்டான். இடம் விட்டு இடம் பெயர்ந்து கொண்டிருந்த ஆதி மனிதன் ஓரிடத்தில் தங்க நேரிட்ட பொழுது அவனுக்கு இயற்கையின் மீது ஏற்பட்ட பயமும் மரியாதையும் வழிபாடு என்ற ஒன்றை தோற்றுவித்தது. இதற்கு சான்றாக பசுபதீஸ்வரர் அமைதியான யோக முத்திரையுடன் காட்சியளிக்கும் கற்சிலையும் லிங்க வழிபாடும் 5000 ஆண்டுகள் பழமையான சிந்துவெளி மக்களிடம் இருப்பதற்கான கல்வெட்டு செய்தியை காண முடிகின்றது. மரத்தின் கீழ் தெய்வங்கள் தங்கி இருக்கின்றன. ஆலமரத்தின் கீழ் சிவபெருமான் அமர்ந்திருப்பதை ஆலமர் செல்வர் என்று சங்க இலக்கியங்கள் போற்றுகின்றன. எனவேதான் வேம்பு, கடம்பு, வில்வம், கொன்றை முதலிய மரங்கள் தெய்வீகம் பெற்றிருந்தன. மன்னரும் தமக்கென காவல் மரங்கள் கொண்டிருந்தனர். குறிஞ்சி நிலக் கடவுளான முருகனும், முல்லை நிலக் கடவுளான திருமாலும், மருத நிலக் கடவுளான இந்திரனும், நெய்தல் நிலக் கடவுளான வர்ணனும், பாலை நிலக் கடவுளான கொற்றவையும் 5 திணைகட்கும் கடவுளர் வழிபாட்டிற்கு உரியவர்களாக இருக்கின்றனர். மன்னர்களின் ஆட்சி பின்னாளில் வேரூன்றி சிறந்திருந்த காலகட்டத்தில் சமயங்கள் தோன்றி மக்களை நல்வழிப்படுத்தின. இக்காலகட்டத்தில் நாயன்மார்களான சமயக்குறவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோர் தோன்றி சைவ சமயத்தை உயிர்ப்பித்து மக்களிடத்திலே பரப்பினர். கடவுளிடத்து அயராத அன்பு ஒன்றையே மக்களுக்கு போதித்து வந்தனர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று திருஞான சம்பந்தர் பாடினார். சோழர் பரம்பரையிலேயே ராசராசர் மிகச்சிறந்த ஒரு வெற்றி வீரராக திகழ்ந்தார். இணையற்ற சமயப்பற்றும் கலைத்திறனும் வாய்க்க பெற்றிருந்தார். அவர் எழுப்பிய தஞ்சை பெருவுடையார் கோயிலானது சோழ பேரரசின் பெருமையையும் சிறப்பையும் உலகிற்கு எடுத்துக்காட்டும் அழியா சின்னமாக நிமிர்ந்து நிற்கின்றது. இக்கோயிலின் சிற்ப எழிலை எக்கோணத்திலும் நின்று கண்டுகளிக்கலாம். இதன் விமானமும் ஒற்றை கல்லால் சமைக்கப்பட்ட மிகப்பெரிய நந்தியும் நுண்ணிய புடைப்போவியங்களும் காண்போர் கண்களுக்கு இனிய விருந்தாக காட்சியளித்து வருகின்றன. கல்லுக்கும் சுதைக்கும் உயிரை ஊட்டிய சிற்பிகளும் ஓவியர்களும் கட்டடக் கலைஞர்களும் அக்காலத்தில் மன்னன் ஆணையை தலைமேற்கொண்டு சிவாலயங்கள் உருவாக உறுதுணையாக இருந்தனர். கடவுள் ஒருவர் உண்டு, உயிர் என்பது ஒன்று உண்டு என்பது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை நோக்கமாகும். சோழ மண்டலத்தில் கிராமத்திற்கு ஒரு சிவன் கோயில் இருப்பதை இன்றும் காணலாம். பல்லாண்டு காலமாக ஜாவா, இலங்கை, மலேசியா, தாய்லாந்து என்று உலகின் பல எல்லைகளை தன்னகப்படுத்தி வெற்றி வாகை சூடிய அரசர்கள் வாழ்ந்த அரண்மனைகள் இன்று இருந்த இடம் தெரியாமல் தரைமட்டமாகி போயின. ஆனால் அவர்கள் எழுப்பிய கோயில்கள் இன்றளவும் நிலைத்து நிற்பதற்கு காரணம்
தமிழ் மன்னர்கள் மூவேந்தரும் எவ்வித பாகுபாடுமின்றி அவரவர் ஆட்சி காலத்தில் கோயில்களை புதுப்பித்தும் பாதுகாத்தும் வந்தமையே ஆகும். அரசர்கள் தாங்கள் போரில் பெற்ற வெற்றிகளை மக்களுக்கும் ஆன்மீக பணிக்குமாக கோவில்களை நிறுவி புகழ் பெற்றனர். அவை சமுதாய பயன்பாடு உடையதாக திகழ வேண்டும் என்ற நோக்கம் கொண்டிருந்தனர். கோவில்கள் வழிபடும் தலமாக மட்டுமின்றி கல்வி கற்பிக்கும் பாடசாலைகளாகவும், கலைகளை சொல்லித்தரும் கலைக்கூடங்களாகவும், மருத்துவம் செய்யும் வைத்தியசாலைகளாகவும், மந்திர தந்திர ஆலோசனை வழங்கும் அரசனின் ஆட்சி பீடமாகவும் பல வகைகளில் பரிமளித்தது. கோயில் என்பது ஓர் ஊரின் அடையாளமாகவும் சைவ சமயத்தின் எழுச்சி சின்னமாகவும் அமைந்து வருகின்றது. மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்பதற்கு ஏற்ப கோயில் வழிபாட்டிலும் நிர்வாகத்திலும் மாற்றம் ஏற்பட்டது. பிற நாட்டு மன்னர்களின் படையெடுப்பாலும் வணிகர்களின் ஊடுருவலாலும் மதம், மொழி, பக்தி மார்க்கம் என அனைத்திலும் ஏற்பட்ட மாற்றம் முதலில் தாக்கியது சிவாலயங்களையே. வாய்மையே வெல்லும் என்று தமிழ்நாடு அரசு அடையாள சின்னமாக கொண்டிருப்பது கோயில் கோபுரமே ஆகும். இத்தகைய சிறப்புகளையெல்லாம் ஒருங்கே பெற்ற கோயில்களின் இன்றைய நிலைதான் என்ன? உச்சமாகவும் பண்பாட்டின் சிகரமாகவும் வளர்ந்து கலைகளால் உயர்ந்து மகுடமாய் காட்சியளித்த கோயில்களை காப்பாற்றி வைத்துக் கொள்ள தவறி கால ஓட்டத்தில் பராமரிப்பதையும் விட்டுவிட்டு அடுத்த தலைமுறைக்கு இவற்றை கொடுத்து செல்லாதவர்களாக நாம் இருக்கின்றோம். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றும், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தரும் என்றும் சான்றோர் பெருமக்கள் பாடிச் சென்றுள்ளனர். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாளும் அரசினும் இனியன் தன்னை அடைந்தார்க்கு இடை மருதனே என்று வாயார இறைவன் நாமத்தை சிவபெருமானின் பெருமைகளை பாடி வழிபட்டனர். தமிழரின் அடையாளமாக எதையாவது கூற வேண்டுமானால் கோயில்களை தவிர வேறெதையும் நாம் காட்ட முடியாது. கலை மற்றும் பண்பாட்டு பொக்கிஷமாக விளங்கிய சிவத்தலங்கள் இன்று சிதிலமடைந்து அடையாளத்தை இழந்து காணப்படுகின்றன. 3 வேளை 4 வேளை என்று வழிபாட்டு முறைகளை கொண்டு ராஜ அலங்காரத்துடன் மக்கள் பண்பாட்டையும் ஓவியம் சிற்பக்கலையையும் வளர்த்த கோவில்கள் இன்று புதற்காடுகளிலும் இடிபட்ட சுவர்களையும் கொண்டிருப்பது சைவ சமயம் சார்ந்த பக்தர் மனத்தை பரிதவிக்க வைக்கின்றது. கால பூசைகளின்றி நித்திய வழிபாடுகளின்றி பாழடைந்த சிவத்தலங்கள் நாட்டின் பெருமையின்மைக்கு வழிவகுக்கும். பஞ்சபூதங்களின் சாட்சியாக நிறுவப்பட்ட கோவில்கள் பராமரிப்பின்றி திகழ்வது மனித சமுதாய பெருக்கத்திற்கும் நல்வழி அறத்திற்கும் ஊறு விளைவிக்கும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவி என்று சொல்லக்கூடிய நிலையில் நமக்கு
குறைபாடுகள் இல்லாது நல்ல ஒரு பிறவி அமைவது அதனினும் அரிது என்று சான்றோர்கள் போற்றிய நிலையில் இந்த தமிழகத்தில் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமென்று தெய்வச் சேக்கிழார் முதலான அருளாளர்கள் அருளிய நிலையில் இந்த திருக்கோயில்கள் இன்றைய நிலையில் இவ்வாறு சிதலமடைந்து கேட்பாரற்று நாம் இருக்கக்கூடிய இல்லம் நல்ல முறையிலே நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் நமக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கிற இறைவன் குடியிருக்கின்ற இடம் நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு கழிவறையை விட மோசமாக இருக்கக்கூடிய நிலை காணப்படுவது பெரிய பெரிய பாதிப்பை உள்ளத்தில் ஏற்படுத்தியது. எனவே நம்முடைய இறைவருக்கு நாம் நன்றியை வெளிப்படுத்தும் முகத்தானாக இந்த பணியை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அரண்பணி அறக்கட்டளை பழமையான கோயில்களை புதுப்பிக்கக்கூடிய பணியை முன்னெடுத்திருக்கிறது. இந்த கோவிட் காலத்தில் நிறைய வலைத்தளங்களில் சிவலிங்க திருமேனிகள் மட்டும், அதாவது வயல் பகுதியில் குளக்கரைகளில் சிதைந்து சாய்ந்து பலவாறு காணப்பட்டது. இதுக்கு என்ன தீர்வு என்று கருதும் போது தான் இந்த அரண்பணி அறக்கட்டளை தன் பணியை தொடங்கியது. அதில் அப்படி காணப்படுகிற இடங்களில் அந்த பகுதி மக்களிடத்தில் போய் பேசி அவங்க ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா அந்த சிவலிங்க திருமேனிக்கு ஒரு பீடம் அமைத்து அந்த சிவலிங்க திருமேனி எடுத்து அதில் நிறுவி அதற்கு ஒரு கூரை அமைப்பதை முதல் பணியாக எடுத்துக்கொண்டு செய்தோம். அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுபோல் எங்கெல்லாம் கூரை அமைத்து ஏற்கனவே வழிபாடு நடைபெற்று கொண்டு இருக்கிறதோ அவங்க கோயில் கட்ட முடியாமல் தடுமாறிக்கொண்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அன்பர்களை போய் சந்தித்து அவங்களுடைய பங்களிப்போடு எங்களுடைய பங்களிப்பும் இருக்கணும். அதே சமயத்தில் கோயில் என்று வருகிற பொழுது அவங்க பொருள் கொடுத்தா தான் இது நம்ம கோயில் என்ற உணர்வு அவங்களுக்கு வரும் என்பதனால அதற்கான கருவறை, அர்த்த மண்டபம், விமானம் இந்த மூன்றுக்கான பணியை திட்டமிட்டு அவங்க பங்களிப்போடு அந்த பணியை செய்து கொடுப்பது என்று இரண்டாவது திட்டமாக செய்தோம். அடுத்த கட்டமாக என்ன பண்ணோம்னா, பழமையான கோயில்கள், அதாவது சிதலமடைந்து இருக்கிற கோயில்கள், குறைந்தபட்சம் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்டு இருக்கின்ற பழமையான கோயிலாக இருந்தால் அந்த கோயிலுடைய எல்லா சன்னதிகளையும், அதனுடைய மதில் சுவர், உள்ளே இருக்கக்கூடிய மடப்பள்ளி, மண்டபங்கள், கருவறை, இப்படி எதுவாக இருப்பினும் அதனுடைய மொத்த பணிகளையும் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு முன்பு எப்படி இருந்ததோ அது ஏற்றார் போலவே புதிய வடிவத்தோடு அவற்றை அமைத்து கொடுப்பது என்று அமைத்தோம். எனவே நாங்கள் 3 வகையாக பணியை பிரிச்சுக்கிட்டோம். கூரை அமைப்பது, கூரை இருக்கக்கூடிய இடங்களில் வழிபாடு நடைபெற இடத்துல கோயில் அமைத்து கொடுப்பது, மூன்றாவதாக 500 ஆண்டுக்கு மேற்பட்ட பழமையான கோயில்கள் சிதலமடைந்திருக்குமானால் அவற்றை பழமை மாறாமல் புதுப்பிப்பது என்ற பணியில் அரண்பணி அறக்கட்டளை பணி செய்து கொண்டிருக்கு. திரு உத்தரகோச மங்கை இந்த திருத்தலம் மிக பழமையான திருத்தலங்களில் ஒன்றாகும். இறைவனுடைய சிறப்புகளை சிந்திக்கக்கூடிய வண்ணமாக தசாங்கம் கூறுகிற பொழுது அவருடைய ஊர் உத்தரகோச மங்கை என்று மணிவாசக பெருமான் போற்றுகிறார். உலகத்திலேயே எங்கும் காணப்பெறாத மரகத நடராச பெருமான் எழுந்தருளியிருக்கின்ற திருத்தலம் உத்தரகோச மங்கையாகும். இத்தகைய திருத்தலத்தில் சென்று வழிபாடு செய்கின்ற வாய்ப்பு கிடைத்த பொழுது பழுதுபட்டிருக்கிற தூண்களை எல்லாம் காண்கின்ற ஒரு சூழல் அமைந்தது. நம்முடைய தொல்பொருள் துறையினுடைய வழிகாட்டுதலின் வண்ணமாக மணல், சுண்ணாம்பு, கடுக்காய், வெல்லம் ஆகிய 4 பொருளை கொண்டு கலவையாக கலந்து அவற்றின் மீது பூச்சுகளாக பூசி அந்த தூண்கள் இன்று பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய நிலையில் அந்த தூண்கள் அனைத்தும் புதிய பொலிவு பெற்று விளங்குகின்றன. இப்பொழுது வண்ணப்பூச்சிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஏறத்தாழ 240 பெரிய தூண்களும் 82 சிறிய தூண்களும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அனைத்து தூண்களும் பாதுகாக்கப்பட்டு அடுத்த தலைமுறையில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் திருவருள் நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
இதுவரை சிதிலமடைந்து பராமரிப்பின்றி உள்ள 6542 கோயில்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இக்கோயில்களை புதுப்பித்து தினசரி பூஜைகள் நடைபெறுவதற்கான பல்வேறு முயற்சிகளை அரண் பணி அறக்கட்டளை மூலமாக செய்து வருகின்றோம். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி பணிந்து செய்யும் இத்திருப்பணிக்கு தொழிலதிபர்களும் பொதுமக்களும் முன்வந்து அரண் பணி அறக்கட்டளையினருடன் இணைந்து இறைப்பணி செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழரின் அடையாளம் கோயில்கள், இப்பண்பாட்டு கலை சின்னங்களை மீட்டெடுப்போம் வாரீர். திருச்சிற்றம்பலம்.